ஹாய் விவர்ஸ், உங்களை நம்ம ரிசர்ச் சேனலுக்கு வரவேற்கின்றோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நான் புதிதாக யூடியூப் சேனல் ஒன்றை ஓப்பன் செய்து அதில் வீடியோ அப்டேட் செய்யும் போது கூறும் வார்த்தை என்னவென்றால், எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நாம் இதை சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணிவிட்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணும்போது பெல் ஐக்கன் ஆனது கிளிக் ஆகாமல் காணப்படும். இது பெரும் பிரச்சனையாகவே காணப்படும். ஸோ எப்படி இந்த பிரச்சனை இல்லாமல் ஆக்குறது என்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருவோம். முதலாவதாக நீங்கள் திறந்த அந்த யூடியூப் சேனலுக்கு சென்று யுவர் சேனல் என்பதை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் திறந்திருக்கும் சேனலானது ஓப்பன் ஆகும். அதன் பின்னர் கஸ்டமைஸ் சேனல் என்பதை கிளிக் செய்து அருகில் உள்ள மெனு பாரில் உள்ள செட்டிங்குக்கு சென்று அதனை கிளிக் செய்யுங்கள். பின்னர் திரையில் ஒரு மெனு தோன்றும். அந்த மெனுவில் உள்ள சேனல் என்பதை கிளிக் செய்து பின்னர் அட்வான்ஸ்ட் செட்டிங்குக்கு சென்றால் அதில் செட் திஸ் சேனல் எஸ் மேட் ஃபார் கிட்ஸ், இச்சேனலானது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இரண்டாவதாக உள்ளதில் நோ செட் திஸ் சேனல் எஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், இந்த சேனலை நான் குழந்தைகளுக்காக உருவாக்கவில்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கும். மூன்றாவதாக உள்ளதில் ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங் ஃபார் எவ்ரி வீடியோ, நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் மதிப்பாய்வு செய்த பின்னர் போடவும் என்று இருக்கும். அதாவது இது குழந்தைகளுக்கான வீடியோவா அல்லது பெரியவர்களுக்கான வீடியோவா என்பதை நீங்களே தெரிவு செய்து போடுங்கள் என்று இருக்கும். ஆகவே நீங்கள் சிறுவர்களுக்கான சேனல் திறக்கவில்லை எனில் இரண்டாவது உள்ளதை கிளிக் செய்வதே மிகவும் சிறந்ததாகும். அதன் பின்னர் சேவ் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்கள் வீடியோவிலும் இது சிறுவர்களுக்கான வீடியோ என்று கிளிக் செய்திருக்கலாம். ஆகவே நீங்கள் அப்டேட் செய்த அனைத்து வீடியோவிற்கும், அதாவது டேஷ்போர்டிற்கு சென்றால் நீங்கள் அப்டேட் செய்திருக்கும் அனைத்து வீடியோக்களும் திரையில் காட்டப்படும். அவ்வீடியோவின் அடியில் கோட் டு வீடியோ எனலைஸ்ட் என்பதை கிளிக் செய்து சைட்டில் உள்ள மெனுபாரில் உள்ள டீட்டெயில்ஸ் என்பதை கிளிக் செய்தால் நாம் கொடுத்திருக்கும் அனைத்து டீட்டெயில்ஸும் திரையில் தோன்றும். பிறகு கீழ்நோக்கி சென்றால் எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், இது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது என்று இருக்கும். இரண்டாவது உள்ளது நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், இது குழந்தைகளுக்காக உருவாக்கப்படவில்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இரண்டாவது உள்ளதை கொடுத்து சேவ் செய்த பின்னர் உங்களுக்கு வேறு சேனல் இருக்குமானால் அதற்கு சென்று உங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் செய்து பின்னர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்தால் உங்கள் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி பெரிதாக வைத்து விடலாம். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை பார்வையிட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்.